அதை பத்தி தான் பேசுறதுக்காக ஃபேஸ் வேல்யூ முக்கியம் இல்லை, ஃபியூச்சர் வேல்யூ தான் முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல தோழர் வைஷ்ணவி அவர்கள் நம்மோடு உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்ப சேலத்திலும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேல பெண்கள் செக்ஷுவலா அசால்ட் பண்ணப்பட்டு அந்த வீடியோவும் எடுத்திருக்காங்க. இது நீங்க குற்றப்பின்னணி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம், இல்ல குற்றவாளிகள் அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் இல்லை, இது தாவேகா நிர்வாகிகள் செஞ்ச ஒரு கொடூர செயல். இந்த மாதிரியான கொடூர செயல்கள் செய்யக்கூடியவங்க தான் தாவேகா நிர்வாகிகளா இருக்காங்க. சரி, நிர்வாகிகள் இந்த பட்சத்துல இருக்காங்க, மக்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா, ஒரு அம்மா என்னடானா பிடிச்ச குழந்தைய வச்சு சிம்பத்தி அரசியல் பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு ஒரு 6 மாத கால மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சிக்கு அப்புறமும் பிரெக்னன்சி பீரியட்லயும் கொடுக்கக்கூடிய ஒரு லீவ் கொடுக்கப்படும். அதை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்காம குழந்தைய வச்சு சிம்பத்தி அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த அம்மா விடலாம், அமைச்சர் அம்மா வரலாம், கோட் சூட்லாம் போட்டு நெட் ரீல்ஸ் போடுறாங்க. நான் எப்படியாவது வந்துட்டு வெளிநாட்டு கொடுக்குற அமைச்சர் இவங்களாதான் இருப்பாங்க. கூடிய வரைக்கும் இவங்களும் வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடறாங்க. நம்ம பொறுத்து பார்ப்போம் எப்போ போறாங்க அப்படிங்கிறது. சரி, கோரிக்கை வச்சா அவர் நிவாரண நிதி கொடுக்கறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு வேளாண் துறை அமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காரு. சரி, வேளாண் துறை இப்படி இருக்கு, போக்குவரத்து துறைக்கு வருவோம். போக்குவரத்து துறை ஓய்வா பேருந்து அரசு பேருந்தா இயங்குது அப்படிங்கிற போக்குவரத்து அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் தான் இப்ப போக்குவரத்து துறை அமைச்சரா நமக்கு இருக்காரு. எனக்கு இப்ப நான் சாப்பிடல அதுல மட்டும் தான் புரியா இருக்காரே தவிர மக்கள் போக்குவரத்துக்கு அங்க சிரமப்பட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கவலை அவருக்கு கொஞ்சம் கூட இல்ல. இல்லதானே? பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? பார்த்து ஓட்டு போட்டோம், கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டோம் இருக்கீங்க. என்னங்க கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களே பல பேர் இருப்பாங்க. நான் என் தலைவரோட பேச பார்த்து ஓட்டு போட்டேன், டான்ஸ பார்த்து ஓட்டு போட்டேன், வாக்கு டாக்கு இதெல்லாம் பார்த்து நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க கவர்ச்சியை பார்த்து உங்களோட வாக்குகளை பதிவு பண்ணிருக்கீங்க. சரி, அப்ப கருத்தியல் ரீதியா வாக்குகள் எப்படி பதிவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் எனக்கு முன்னாடி பேசின அண்ணா சொன்ன மாதிரி